நம்ம இந்தியாவோட பட்ஜெட் வந்து 2026க்கான இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மேஜரான விஷயம் என்னன்னா, நம்ம வாங்க போற சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து தங்கம் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் இதை சார்ந்ததா இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பயுமே பட்ஜெட் காலையில 11 மணிக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கொஞ்சம் வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துலேயே சொல்லலாம், ஈவினிங் 5 மணிக்கு தான் பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அது ஏன்னா இன்ட்ரோவே இல்லாமல் உள்ளன்னு போறோம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளை ரொம்ப வருஷமாகவே பிரிட்டிஷ் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயுமே பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அவங்களோட பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதோட டைமிங் என்னன்னா ஈவினிங் 5 மணி. ஏன்னா நம்மளோட இந்தியாவில் அது ஈவினிங்காக இருந்தாலும் அவங்களோட மதர் கண்ட்ரியில் அது காலையில் தான். அதனால தான் எப்பயுமே வந்து ஈவினிங் தான் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுவும் பிப்ரவரி 28. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம அந்த ஈவினிங் டைமிங் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு சரி அது அவங்களுக்காக யூஸ் பண்ணாங்க, நம்ம எதுக்கு அதே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 11 மணிக்கு அந்த டைமிங்கை மாற்றணும். ஆனால் 28ஆம் தேதிங்கிறது மாறல. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயிட்டு இருக்கோம். இதை வந்து பிப்ரவரி 28 மார்ச் ஆரம்பிக்க போதில் அப்போ தான் வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனாலே நிறையவே வந்து பிரச்சனை வந்துச்சு. அதனால அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு 2016லலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிப்ரவரி 28 பிப்ரவரி 1ஆம் தேதி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளோட பட்ஜெட்டை வந்து காலையில் 11 மணிக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் வந்து டைமிங் கிடைக்குது. அந்த டைமில் நம்மளோட பட்ஜெட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து சர்க்குலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் தொடர்ந்து வந்து பட்ஜெட் அவங்க தான் வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இதை ஒரு சூப்பராக பார்க்கலாம். ஸ்டே டியூன்.